பாஜகவுடன் கூட்டணியா தாவேக்காவோட கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்டது என்ன சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி அது உறுதி செய்யறதை பத்தி பேசுவோம். இல்ல கூட்டணி சம்பந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்ல, அது எங்களோட தலைவர் முடிவு செய்வார். அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. தாவேக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். இல்ல எப்பவுமே எல்லாருக்கும் ஏமாற்ற வேலையை தவிர திமுக எதுவும் செஞ்சதில்லை. சட்ட ரீதியாக போராடவில்லை என்ற விளக்கத்தை அவர்தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் என்னன்னா வக்ஃப் சொத்துக்கள் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அது யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற வெள்ளை அறிக்கையை முதல்வர் வெளியிட வேண்டும். ஏன்னா நிறைய இடத்துல வக்ஃப் சொத்துக்கள் இல்லீகலா நிறைய பேரால் ஆக்கிரமிச்சிருக்கு, இல்ல நிறைய கட்சியினர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. நிறைய அமைப்புகள் கடந்த சில தினங்களாக குற்றம் சாட்டிட்டு வராங்க. எப்பவுமே அவர்களுக்கு லாபம் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை செய்வார்கள். லாபம் இல்லாத விஷயத்தில் எப்பவும் திமுக செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா எப்பவும் யாராவது ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு இந்த மாதிரியான மக்களை குழப்பி அதில் கொண்டு போய் மீன் பிடிக்கிறதா அவங்க வேலையை. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை, இனிமேலும் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு தமிழக அரசு ஏதாவது உருப்படியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய. சரியான வார்த்தை வக்ஃபுக்கு எதிராக சட்ட போராட்டம் பண்ணாலும் விஜய் அவருடைய திரைப்படங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே அவர் காட்சிப்படுத்தி இருக்காரு. இதெல்லாம் வெறும் நாடகம், வாக்குக்காக மட்டுமே பண்றது. இல்ல திரைப்படத்தை இதையும் நீங்க நம்ம பேச வந்தது சுப்ரீம் கோர்ட்ல இதை பத்தி வேற ஏதாவது கேள்வி என்ன கேளுங்க. தாவேகா தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த வக்ஃப் சட்ட போராட்டத்தை மட்டும் தொடர்ந்து இல்ல, அதாவது இஸ்லாமியருடைய வாக்குகளை குறி எல்லா விஷயத்திலும் இல்ல மக்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. பாஜகவுடன் கூட்டணியா தாவேக்காவோட கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்டது என்ன சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி அது உறுதி செய்யறதை பத்தி பேசுவோம். இல்ல கூட்டணி சம்பந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்ல, அது எங்களோட தலைவர் முடிவு செய்வார். அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. கூட்டணி தெளிவா முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவோடும் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணி கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னா ஓராண்டுக்குள்ள முடிவு செய்யப்படும்ங்கிறாரு. நீங்க கூட்டணி வைக்கிறத முடிவு செய்யப்படும் சொல்றது இல்ல. கூட்டணி சம்பந்தமா இது வரைக்கும் இதை பத்தி எங்க தலைவர் ஒரு இன்னொரு காலம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. இல்ல நிலைப்பாடு இல்ல, கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் நிறைய இருக்கு. 7 மாசம் 8 மாசம் இருக்கு. அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்னு அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பாஜகவும் சொல்லிக்கலாம், வேற எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார். பிஜேபியுடன் கூட்டணியில் உறுதியா இருக்கீங்களா? இல்ல, அது முதல் நாள் இருந்தே மாநாட்டில இருந்தே எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கார். அதனால அதுல எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இல்ல தேவையானப்பதான் விமர்சிக்க முடியும். எல்லாரையும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா? தேவையில்லாதப்போ எல்லாரையும் கூப்பிட்டு விமர்சிக்கணும். மக்கள் நலனுக்காக இது போன்ற போராட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிருக்கலாம். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை.